श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद गीता 13வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். அத்யாத்மஞானநித்யத்வம் தத்வஞானார்த்ததர்சனம் ஏதஜ்ஞானமிதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யததோ யததோன்யதா. கடந்த வாரம் இந்த ஸ்லோகத்தினை ஜஸ்ட் நம்ம கொஞ்சமாக அர்த்தம் பார்த்து முடிச்சிருக்கோம். 7வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து 11வது இந்த ஸ்லோகம் வரைக்கும் இந்த 5 ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் 20 முக்கியமான சாதனைகள் ஞானமடையறதுக்கு வேண்டிய வழிகள் சொல்கிறார். அதில் 7வது ஸ்லோகத்தில் 9 குணங்கள், அப்புறம் 8, 9, 10 ஸ்லோகங்களுக்குள்ள 3 குணங்கள்னு பார்த்தோம். அப்போ மொத்தம் 18 ஆயிடுது. இப்போ கடைசியாக இந்த 11வது ஸ்லோகத்தில் 2 குணங்கள் சொல்கிறார். மொத்தம் 20 ஆயிடுச்சு. ஸோ அர்ஜுனன் கேட்ட 6 கேள்விகள், 6 விஷயங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டானா, அதுக்கு பதில் சொல்லும்போது பகவான் என்ன 6 விஷயங்கள் கேட்டான்? பிரகிருதி, புருஷம், க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜ்ஞ, ஞானம் அண்ட் ஞேயம். இந்த 6த்தில் 3 விஷயங்கள்னு பகவான் இது இந்த ஸ்லோகத்தோடு சொல்லி முடிக்கிறார். ஸோ அந்த ஞானம் என்பது என்னன்னு சொல்லும்போது க்ஷேத்திரம் பற்றி சொல்லியாச்சு, க்ஷேத்ரஜ்ஞன் பற்றி சொல்லியாச்சு. ஞானம் என்பது என்னன்னா இந்த 20 குணங்கள் எங்கே சேர்ந்து இருக்கின்றனதோ அது கண்டிப்பாக ஞானத்தினை கொடுத்து தான் ஆகும், கொடுக்கும். அதனால் இதுதான் ஞானம்னு சொல்லப்படுறது என்றார். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்லோகத்தில் முதல் லைனில் 2வது பாகத்தின் முதல்ல பார்த்தோம்னா தத்துவ ஞானார்த்த தரிசனம், இது 19வது குணமாக நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே தத்துவ ஞானத்துடைய அர்த்தம்னு பார்த்தவங்க அர்த்தம் பார்க்கணும். அர்த்தம் என்ன இங்கே அர்த்தம்னா பலம்னு அர்த்தம். எந்த தத்துவ ஞானம் அடையிறதுனால அது எனக்கு என்ன பலம் கொடுக்குமானே விஷயத்தினை தெரிஞ்சுக்கணும். அது முதல்ல அந்த பலம் அந்த பலம் இருக்கிறதுனால நானும் அது கண்டிப்பாக சாதனை பண்ணி சாதிக்கணுவனே ஒரு எண்ணம் வரும். அப்போ பலம் என்ன? மோக்ஷம். ஓகே, ஆத்மா இல்லைன்னா பரமாத்மா ஞானம், அதுக்கே இன்னொன்று பேர் மோக்ஷம். மோக்ஷம் என்ன? சம்சாரத்திலிருந்து விடுதலை. சம்சாரத்திலிருந்து விடுதலை என்ன அர்த்தம்னா பயத்திலிருந்து விடுதலை. பயம் எது பற்றி பயம்? என்னுடைய சரீரம் பற்றி, முதல்ல என்னை பற்றி ஜரா மரண வியாதி అనేది எனக்கு இருக்கோ, எனக்கா நிஜமாக சரீரத்துக்கா அது தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரீரத்துக்கு தானே தெரிஞ்சுக்கிட்டு, இந்த ஜரா வியாதி மரணத்தினால வர பயத்திலிருந்து விடுதலை, ரக்ஷண, செக்யூரிட்டி, அதுக்கு பேர் தான் மோக்ஷம்.
அதனால் மோட்சம்னு ஏதோ ஒரு இடம் பொருள் அது இது நினச்சக்கூடாது, வேறு அனுபவம். இப்போ நிர்பய ஸ்திதிக்கு பேர் மோட்சம். இதுதான் பலம். அதனால் என்னை பற்றி மட்டுமில்லை, எனக்கு சேர்ந்தவங்களன்னு பற்றி கூட இதே மாதிரி அவங்களுக்கு ஜரா வியாதி மரணம் ஏற்படும், அதை பற்றியோட பயம். அதனால் இது இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் சம்சாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம்னு அர்த்தம். இது தர்ஷனம் அப்படின்றார். அப்படின்னா இந்த சிந்தனையிலேயே இந்த சிந்தனையில் இப்படி இருக்கிறதுனால இந்த 18 குணங்கள் முன்னாடி சொன்னது எல்லாம் யாருக்கிட்ட இருக்கின்றனதோ அதை இருந்ததுனால என்ன ஆகும், அந்த சாதனைகளே அந்த சாதனைகள் செஞ்சால் தானே இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும். அதனால அந்த 18க்கு முக்கியத்துவம் பலம் மோட்சம். அந்த மோட்சம் எனக்கு வேணும். மோட்சம் இருந்தான்னா சாந்தி, பயம் இல்லாமல் இருக்கிற ஸ்திதி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது பாருங்கோ. அந்த ஆசை நமக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர், இந்த விஷயம் மேலே ஆசை, இது பேர் தர்ஷனம். ஸோ தத்துவ ஞானம் அதோடைய பலம் என்னது நமக்கு உணரணும். அப்போ என்னாகும், அந்த ஆசை இருந்து எனக்கு அது வேணும்னு சொல்லும்போது இந்த குணங்களை நமக்குள்ளே வளர்த்துக்குவோம். அப்புறம் முன்னேறுவோம், அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன கடைசியாக 20 கல்மினேஷன். அந்த 19 விஷயங்கள் இருந்தால் கடைசியில் என்ன, அப்புறம் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். அப்படி என்ன அர்த்தம், ஆத்தியாத்மிக ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. ஆத்ம வித்யக்கு சாஸ்திர ஸ்ரவணத்துக்கு அத்தியனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பேர் அத்தியாத்ம ஞானம். அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம். ஸோ அதுக்காக நான் சமயம் சக்தி எல்லாமே அதுக்கு செலவு பண்ணுவேன், அதுக்காக கொடுப்பேன். அப்போது இந்த 18 குணங்கள் எதுக்கு 19 எதுக்கனேது தெரியணும். அது எந்த பலம் கொடுக்குமானே தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பிரயத்தனம் செஞ்சு அந்த பிரயத்தனத்திலேயே அதிலேயே ஈடுபாட்டிலேயே முக்கியமாக இருக்கிறதுக்கு பேர் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். நித்தியம் தொடர்ந்து அதிலேயே ஈடுபடுறது. அப்போது அதிலேயே ஈடுபட்டு இருந்த விவகாரம் வாழ்க்கை நடக்க வேண்டாமான்னா வாழ்க்கை நல்லதாக நடக்கும், நிம்மதியாக நடக்கும். நம்ம எப்போ இதில் ஈடுபடுறோமோ அடுத்தவங்களுக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட நிம்மதி தான். அதனால் இதனால் ஒரு பிரமை வச்சக்கூடாது. நான் இதே சிந்திச்சுட்டு இதே பண்ணிட்டு தான். ஆமாம், அட்லீஸ்ட் வயசு ரிட்டையர் ஆகணும் பண்ண மாட்டியா? இனிமேல் நீ என்ன தான் லோக்கத்தில் சாதிக்க போகிற, ஓடி ஓடி இவ்வளோ நாள் என்ன தான் சாதிச்ச. அதனால் அந்த பிரமை இருக்கக்கூடாது. உலக வீடு விவகாரம் மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னமோ அது பாட்டுக்கு அது நடக்கும். நம்முடைய ஈடுபாட்டு இதில் தான் இருக்கணும். அப்படி ஈடுபாட்டு இதில் இருக்கிறதுக்கு பேர் தான் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். இந்த ஞானம் வேணும், இந்த ஆத்தியாத்மிக ஞானம் வேணும். லோக ஞானம் இவ்வளோ நாள் என்னென்னமோ படித்து என்னென்னமோ தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ செஞ்சானு கடைசியில் அது எதுவுமே கூட எனக்கு இந்த நிர்பயத்துவம் கொடுக்குமனு யாரும் அங்கே எனக்கு வாக்கு கொடுக்கல, ப்ராமிஸ் பண்ணல. ஆனால் சாஸ்திரம் ப்ராமிஸ் பண்ணுறதே, பகவான் ப்ராமிஸ் பண்ணுறாரே, குரு ப்ராமிஸ் பண்ணுறாரே. அதனால் இனிமேல் குரு சாஸ்திரம் இது ரெண்டுத்தோட முக்கியத்துவம் என்னான்னு தெரிஞ்சுக்கிறது பேர் தான் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். பூர்ணமாக இன்னும் நம்ம ஸ்டெபிலைஸ் ஆகலை, பரவாயில்ல. அதில் இந்த கமிட்மெண்ட் இருக்கணும் இல்லையோ முதல்ல. அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் இந்த வழி காட்டுறதுக்காக ஒரு லைவ் கைடு வேணும். உயிரோடு இருக்கிற நம்மளை பார்த்து நம்மளுக்கு
ஹிருதயத்துக்கு தொடுற மாதிரி பேசுகிற கான்ஷியஸ் பீயிங்கு குரு இருக்கணும். ஏதோ காலத்தில் இருக்கிற குருவில் எல்லாம் இருக்காங்க, அவங்கள இருக்கிற புஸ்தகங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்ணும், ஏதோ அந்த விஷயங்கள் படிச்சுக்கோ பரவாயில்ல. ஆனால் சந்தேகங்கள் வந்தால் ஏதோ காலத்தில் வாழ்ந்திருந்த குரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டால் நமக்கு சந்தேகங்கள் தீருமா? அதனால நம்ம இந்த சரீரம் மனசு ஒத்துழைப்பு கொடுக்கும்போதே குரு முகத்தக குரு கிட்ட போய் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி பண்ணினவங்க. நம்ம இப்போ எப்படி பகவத்கீதை எத்தனை வருஷமாயிடுச்சு ஆரம்பிச்சு, நீங்கள் எல்லோரும் ரெகுலராக வந்து கேட்கறதுனால தானே இப்போது 13வது அத்தியாயத்து வரைக்கும் வந்துட்டோம். அதை அப்படியே கீப் இட் அப், மெயின்டைன் பண்ணணும். இது எத்தனை வாட்டி வந்தோம், எத்தனை வாட்டி ஆப்சென்ட் ஆகிட்டோம், எவ்வளோ புரிஞ்சது, என்ன கேட்டோம், அதெல்லாம் அவங்க கணக்கு போட்டுக்கணும், அவங்க கணக்கு போட்டுக்கணும். ஸோ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி. அப்படி என்ன அர்த்தம் என்ன? இந்த அத்தியாத்ம ஞான நித்தியம் கடைசியில் பாருங்கள், பகவான் வந்து எங்கே லேண்ட் ஆகிறார் சொல்கிறார். ஸ்ரவணம் மனனம் முதல் ஸ்ரவணம் பண்ணணும். ஸ்ரவணம் மனனம் நடக்கும்போதும் கூட ஸ்ரவணத்திலேயே ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி நமக்கு விஷயம் தெரியறது, நாலேஜே ஏற்படுறது. ஓ இது இதான் 3 குணங்களா, இதுதான் பஞ்சமகாபூதங்களா, இதுதான் ஜீவன்னாவா, இதுதான் ஈஸ்வரன்னாவான்னு இப்படி எல்லாம் தெரியறது. இதெல்லாம் அவுட்டர் மைண்டு. அப்படின்னா கான்ஷியஸ் மைண்டில் இதெல்லாமே தெரிஞ்சது புரிஞ்சது. ஓகே, இது மைண்டுக்கு இந்த அளவுக்கு பிரயோஜனப்படும். கான்ஷியஸ் மைண்டில் இதெல்லாம் ஓகே. ஆனால் உள்ள இன்னர் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டில் இன்னும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் அக்செப்ட் பண்ணுறது தான் சிரமம். இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லதாக இருக்குது சுவாமி, நீங்கள் பாட்டிங்க நீங்கள் சொல்லுவீங்க, அப்படியெல்லாம் சொல்லி பகவான் அவர் சொல்லுவார் அப்படின்னு நினச்சி உள்ள நின்று அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் நான் பிரம்மனை ஒத்துக்கிறதுக்கு சம்சாரம் மித்யான்னு சொல்கிறதுக்கு, சம்சார மித்யா அந்த நிச்சயத்துவம் பண்ணி அதுலேருந்து விளங்கிறதுக்கு இன்னும் தைரியம் வந்து மாட்டேங்குது. ஏன்னா உள்ளே இருந்து சப்கான்ஷியஸ் மைண்டு ரொம்ப குத்துறது, உறுத்துறது. அங்கே அப்படின்னா கேள்விகள் வரும், இது முடியுமா, இது சத்தியமா இல்லையா, ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக கேட்டு போகிற மாதிரி அவுட்டர் மைண்டு கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரிஞ்சது. ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டில் இன்னும் அந்த குழப்பம் இருக்குது. அது போகிறதுக்கு தான் பிரத்யேகமான சாதனை நிதித்தியாசனம் பண்ணணும். நிதித்தியாசனத்துக்கு என்ன சொல்லுவோம்? இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போது ஸ்ரவணம் ஓகே ஃபார் நோயிங், கேதரிங் த நாலேஜ் இன்ஃபர்மேஷன். மனனம் இன்டலெக்சுவல்லி கன்விக்ஷன் வரத்துக்காக சந்தேகங்களை நீக்கிறது. ஆனால் நிதித்தியாசனம் எதுக்குன்னா இந்த கேட்ட சந்தேகரகிதமான இந்த ஞானத்தினை இன்டர்னலைசேஷன் பண்ணுறதுக்கு பேர். அப்படின்னா எசிமிலேஷன் ஆஃப் தி நாலேஜ். எசிமிலேஷன் ஆஃப் தி நாலேஜ் இந்த மூணுத்தினு சேர்ந்து ஸ்ரவண மனன நிதித்தியாசன மூணுத்தினு சேர்ந்து தான் கிருஷ்ண பரமாத்மா இங்கே அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் అని கூப்பிடுறார். நல்லா கேர்ஃபுல்லாக கேட்கணும், நல்லா கிரகிச்சுக்கணும். இப்போது சாப்பிட்றது எல்லாமே சரீரத்துக்கு போஷணைக்கு சக்திக்கு எல்லாமே உபயோகப்படுத்துறது இல்லை. சாப்பிட்டதுக்கப்புறம் எது ஜீரணமாக நல்லா ஆகி எசிமிலேட் ஆகிறதோ, அப்சார்ப்ஷன் ஆகிடுத்தோ அந்த ஆகாரம்தான் உடம்புக்கு மனசுக்கு தெம்பு சக்தி கொடுத்து போஷணை பண்ணும். கரெக்டாக அதே மாதிரி தான் கேவலம் ஸ்ரவண மாத்திரேன பூர்ணமாக அந்த நிச்சல ஞானம் நிஷ்டை ஏற்படுறதுக்கு முடியாது. அதில் எவ்வளோ எசிமுலேட் ஆகிடுது அதுதான் முக்கியம். அந்த எசிமுலேஷன் ஆஃப் தி நாலேஜுக்காக தான் நிதித்தியாசனம் அது பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இந்த 3 விஷயங்கள் சொல்லி இப்போது 2வது வரியில் பார்த்தோம்னா ஏதத் இதி ஞானம் புரோக்தம்.
இந்த 20 விஷயங்கள் சேர்ந்து இதுக்கு தான் ஞானம்னு சொல்லப்படுறது. இல்லை 19 என்ன செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்குமோ அந்த ஞானம். அதனால இந்த மொத்தத்தின்னு சேர்த்து ஞானம்னு சொல்கிறோம். ஏன்னா ஞானத்துக்கு இதெல்லாம் ஆதாரபூதமாக இருக்குல்ல, இது இல்லைன்னா ஞானம் ஏற்படாதில்லை. அதனால ஏதத் இது ஞானம் புரோக்தம். இதுதான் அர்ஜுனா இந்த 20 சேர்ந்து ஞானம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போது இதுக்கு ஆப்போசிட்டாக வத்திரேகமாக இருக்கிறதே அடுத்த பாகத்தில் என்ன சொல்கிறாரு? எத் அதக வேறு இதுக்கு அந்யதா இருக்கிறது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது எல்லாம் என்ன ஆகும்? அப்போது அஜ்ஞானம் புரோக்தம்னு பிராக்கெட்டில் சேர்த்துக்கணும். இங்கே கூட இதுக்கு ஆப்போசிட்டாக வத்திரேகமாக எதெல்லாம் இருக்கிறதோ அப்படின்னு அர்த்தம் விபரியமானது அஜ்ஞானம். இப்போது அமானித்துவம்னு சொன்னோம். நீங்களே எல்லாத்துக்கும் எழுதுங்கோ, தெரிஞ்சுக்கோங்க. அமானித்துவம் அந்த எடுத்தாச்சுன்னா நெகட்டிவ் என்ன? மானித்துவம். அதம்பித்துவத்துக்கு எடுத்தாச்சுன்னா தம்பித்துவம் இருக்கிறது, மானித்துவம் இருக்கிறது. அப்புறம் சாந்தி இல்லை, அப்போது அசாந்தி இருக்கு, அக்ஷாந்தி. இப்படி நீங்கள் எங்கெங்கே என்ன சேர்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட். அப்படி ரெண்டு தெரிஞ்ச எனக்குள்ளே எது டாமினேஷனாக இருக்கு அது அப்பப்போ கணக்கு பார்க்குறோம். கணக்கு பார்த்து நம்மளே மார்க் போட்டுக்கிட்ட நமக்கு தெரியும் நம்ம பாஸாக ஃபெயிலானு. செய்யுங்க எல்லாத்துக்கே இப்படி அங்கே எத்தனை பார்த்தோமோ அதெல்லாம் அத்தனை அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது, நிசங்கத்துவம். அனபிஷ்வங்கன்னாரு, பிஷ்வங்க அட்டாச்மெண்ட். ஸோ எல்லாம் அதெல்லாமே அஜ்ஞானந்தான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 12வது அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு படிப்போம். ஜ்ஞேயம் யத்தத் பிரவக்ஷாமி யஸ்ஞாத்வாம்ருதமஷ்ணுதே ஆனாதிமத் பரம் பிரம்ம புரோக்த ந சத்தன்னாசதுச்சதே. இந்த 12வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து 18வது ஸ்லோகம் வரைக்கும் 18வது ஸ்லோகம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சர்வ உபனிஷத்துகளுடைய சாரத்தை இங்கே பகவான் இந்த கொஞ்சம் ஸ்லோகங்களுக்குள்ளே அது பேக் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹெவிலி ஸ்டஃப்டு பேக்டு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்ம விசாரணை செய்ய முடியுமன்னு. இப்போது அடுத்தது இன்னும் என்னென்ன பகவான் சொல்லணும்? க்ஷேத்திரம் பற்றி சொல்லியாச்சு, க்ஷேத்திரஜ்ஞன் பற்றி சொல்லியாச்சு, ஞானம் என்பது என்னன்னு சொல்லியாச்சு. இப்போது இன்னும் 3 இருக்கு. அதில் பகவான் இப்போ அந்த ஞேயமனே வார்த்தை எடுத்துக்கிறார். ஞேயமன்னா என்ன అనేది விவரிக்கிறார். இங்கே ஞேயம் அப்படின்னு சொன்னால் எது தெரிஞ்சுக்கணும், வாட் ஷுட் பி நோன். அசல் வாழ்க்கையில் லோகத்தில் பிறந்ததுக்கப்புறம் என்ன அடைய போகிறோம், என்ன தான் அடையணும், என்ன தான் தெரிஞ்சுக்கணும். ஞேயம்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த பாரமார்த்திக சத்தியம் అనేది என்ன, ஏதாவது அசல் சத்தியம் అనేది உண்மையானது இருக்கா? அது அந்த பாரமார்த்திக சத்தியம் பிரம்மன். ஏதோ ஒரு நாளைக்கு எல்லா ஜீவிகளும் இந்த பாரமார்த்திக சத்தியமான பிரம்மமும் பரமாத்மனி தானன்னு சொல்லி உணர்ந்துதான் ஆகணும். வேறு வழி இல்லை. அந்த மோட்சம் அடைஞ்சு தன்னில் தானாகவே இருக்கிறது. அப்போது இதுதான் ஞேயம். அந்த ஞேயம் என்னன்னேது என்ன பகவான் சொல்கிறாரு, அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். எது தெரிஞ்சிக்க வேண்டிய
கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய, வர்தி ஆஃப் நோயிங் அண்ட் மஸ்ட் பி நோன் பை எவ்ரி ஒன். அப்படிப்பட்ட அந்த விஷயம் ஞேயம் என்னது? மேலே 20 சொல்லிட்டோம். அதெல்லாம் அந்த ஞானம் 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 அன்றீங்க. என்னது? எது பற்றி ஞானம்? எனக்கு இல்லாததான் நான் நிறைய படித்தானே, அது இல்லைப்பா இது. அதனால லோக விஷயங்கள் எத்தனையோ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணால் கூட ரொம்ப சிம்பிளானது நம்முடைய ஸ்வரூப ஞானம், நான் யார் అనేది நம்மளை தெரிஞ்சுக்காம கோட்டை விட்டுடுறோம். அதுதான் சர்வ அனர்த்த துக்கங்களுக்கு காரணம். தத் பிரவக்ஷாமி, அதை பற்றி நான் இப்போ உனக்கு விவரிக்க போகிறேன். எப்படி விஸ்தாரமாக விவரிக்க போகிறேன். வக்ஷாமி, வச் தாத்து, பிரவக்ஷாமி, பிரகர்ஷணேன வக்ஷாமின்னு சொல்ல போகிறேன். இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு பகவான் இந்த ஞேயம் அதோடைய க்ளோரி, பெருமை என்னானது, அதோடைய பலம் என்னானது எல்லாம் கூட சேர்ந்து நானும் இப்போ சொல்லுவேன். என்ன பிரயோஜனம் தெரியுமா? நான் முன்னாடி பிரயோஜனம் சொல்கிறேன். அப்போ நீ இன்ட்ரெஸ்டாக கேட்பேன். அது பகவான் அவர் வாயால் சொல்கிறாரு. யத் ஞாத்வா, அது நீ தெரிஞ்சுக்கிட்டா என்ன? ஓ அர்ஜுனா, அமிர்தம் அஷ்ணுதே, அமிர்தத்தின் அடையவே. இங்கே மறுபடியும் சந்தேகம் வராது. இவ்வளவு கேட்டதுக்கப்புறம் சாஸ்திரம், அமிர்தம்னா என்ன சார்? ஒரு டம்ளரில் ஏதாவது வெள்ளி தங்கம் டம்ளரில் அந்த சொர்க்கத்தில் இது அமிர்தம்னு சொல்கிறாங்களே, அந்த பார்க்கடல் கஷ்டப்பட்டு கடைஞ்சி அந்த அமிர்தமா? இல்லை, அதெல்லாம் அந்த கதையில் சும்மா. அமிர்தம் அஷ்ணுத்தைன்னா எது தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு மரணம் இல்லை, நீ மரணமில்லாத வஸ்து, நித்திய சத்திய ஏகசார வஸ்து. அதனால் உனக்கு அந்த ஜரா வியாதி மரணம் అనేది சரீரத்துக்கு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நீ பயந்து சாகரையே, அந்த பயம் போகும். அந்த பயம் போகிறதுக்கு பேர் தான் அமிர்தம். மிருதம். மிருதம்னா டெத்து, இறப்பு. இறப்பில்லைன்னா அமிர்தம். மிருதம் இஸ் கால்ட் அமிர்தம். அது பிரித்து பார்த்த பாருங்க. மரணம் இல்லை, மரணம் இல்லாத ஸ்திதி. மரணம் அப்போ எங்கே சார்? சொல்லிட்டு இருக்கிற நீங்களும் போயிடுவீங்க. சொல்லி கொடுத்த பரமாத்மா பகவான் கிருஷ்ணருக்கு காணாமல் போயிட்டார். எத்தனையோ ருஷிகள் குருகள் வந்தார், சொல்லிட்டு போயிட்டாங்களே. அவள் நாங்கள் சொல்கிறது மரணம் இந்த பிரகிருதி சேர்ந்து இந்த சரீரத்துக்கு மரணம் இருக்கும். இது யாரும் தடுத்த முடியாது. அசல் அந்த பிரகிருதி என்ன, இந்த சரீரம் என்னன்னு இதெல்லாம் அசல் இல்லவே இல்லை, மித்யா. இருக்கிற வஸ்து என்ன விசாரிக்கலாம், சிந்திக்கலாம். அப்போது இந்த 2வது வரியிலிருந்து பகவான் அந்த சத்தியத்தினை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். பரம் பிரம்ம, அந்த ஞேயம் என்னமோ தெரியுமா? எது தெரிஞ்சுக்கிட்டா நீ பயரஹிதனாயிட்டு அமிர்தத்துவ அடைவு, அது என்ன தெரியுமா? பரம் பிரம்மாதி. இங்கே தான் சார் திரும்பி அந்த பிரம்மன்னு எங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குது. என்ன ஏன் புரியாது? இந்த பிரம்மமணி சொல்லும்போது கொஞ்சம் ஆழமாக விசாரணை பண்ணுறான். புத்திக்கு கொஞ்சம் சாண பிடிப்போம். அதனால் கவனமாக இருங்கோ. பிரம்மம், இதுக்கு 2 வார்த்தைகள் சாஸ்திரம் உபயோகப்படுத்துறது. பிரம்மம்னா சத்து ப்ளஸ் சித்து, இன்னொன்று ஆனந்தம் கூட இருக்குது, அது அப்படியும் பார்க்கலாம். சத்து சித்து இஸ் ஈக்குவல் டு பிரம்மா. ஆனால் இந்த சத்து சித்து சுத்த சத்து சுத்த சித்து அப்படின்னு கூட வச்சுக்கணும் ஒரு வார்த்தை. அது எதுக்கு சார் பியூர் சுத்த சத்துன்னு சொல்கிறீங்கன்னா, அது சத்துக்கு இங்கிலீஷில் பேர் எக்ஸிஸ்டன்ஸு, இருப்புதல். இங்கிலீஷில் சும்மா சொல்லணும்னா சும்மா இல்லை, கிராமட்டிக். அது எப்பவுமே ஈஸ். அந்த ஈஸ்னஸ் எது இருக்கின்றனதோ, இருக்கின்றனதுன்னு எது பற்றி எல்லாத்தையும் பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறோமோ இருக்கு.
அந்த இருக்கே இருக்கின்றனது అనేది ஈஸ். அந்த ஈஸ்னஸ் இஸ் கால்ட் எக்ஸிஸ்டன்ஸ், இருப்புதல். இருப்புதல் இது வேறே உபனிஷத்து சமயத்தில் கொஞ்சம் விசாரணை பண்ணியிருப்போம். மகா வாக்கிய விசாரணை சமயத்தில் இப்போ மறுபடியும் திரும்பி ஞாபகப்படுத்திக்கணும். புதுசாக கேட்குறவங்களும் நல்ல அவங்களும் கவனித்து கிரகிச்சுக்கலாம். எக்ஸிஸ்டன்ஸ் அப்போது என்ன சொல்லணும்? எக்ஸிஸ்டன்ஸ்ன்னா இருக்கிறது. இருக்கிறது எல்லாம் இருக்குல்ல சார், இருக்கு எல்லாம். இப்போது உதாரணத்துக்கு இந்த புஷ்பம் இருக்கின்றது, ரோஸ் ஃப்ளவர். ஓகே, ஃப்ளவர் ஈஸ். ஓகே, இருக்கே. அதனால் இந்த இருக்கே అనేది வந்து ரெண்டு வார்த்தை இப்போ இங்கே இருக்கு, ஃப்ளவர் ஈஸ். இப்போ ஈஸ் అనేది எக்ஸிஸ்டன்ஸ் என்றோம். இருப்புதலிலோ புஷ்பம் இருக்கின்றதா, புஷ்பத்தில் இருப்புதல் இருக்கின்றனதா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதவங்க சார். கன்ஃபியூஷன் இல்லை, நல்ல சிந்தனை பண்ணணும். இதில் சரி, ஃப்ளவர்ன்னா தெரியறது. அந்த ஈஸ் என்ன? வாட் யூ மீன் பை ஈஸ்? ஈஸ் இருக்கின்றது. அந்த ஈஸ் అనేది வந்து சத்துன்னு சொல்கிறது சாஸ்திரம், எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறது. கொஞ்சம் கவனி. இந்த இருப்புதல் ஈஸ் అనేది இருக்கு, அது ஏதோ இங்கிலீஷ் வேர்டு தானே சார், நீங்கள் எதுக்கு அது ரொம்ப இழுத்து இப்படி பேசுகிறீங்க நான் சொல்லாதுங்க. இப்போ இது கேட்டு உடனே கிரகிச்சுக்கணும். எது நீ எக்ஸிஸ்டன்ஸ் ஈஸ்னஸ்ன்னு சொல்கிறோமோ, ஃப்ளவர் ஈஸ், அந்த ஈஸ்னஸ் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ் அங்கே 5 பாயிண்ட்ஸ் இது முன்னாடி சொல்லியிருப்போம். இப்போது என்னது? அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஈஸ்னஸ் இருப்புதல் అనేది வந்து இந்த புஷ்பத்துடைய பாகமோ, இந்த புஷ்பத்துடைய ப்ராப்பர்ட்டியோ, குணமோ, இல்லை இந்த புஷ்பத்துடைய ப்ராடக்ட், இதில் வந்து உருவான ஒரு விஷயமும் கிடையாது. முதல் பாயிண்ட். 3 எக்ஸிஸ்டன்ஸு. அந்த ஈஸ் என்றனா ஈஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்புதல். இந்த புஷ்பத்தினால் வந்ததோ, புஷ்பத்தில் ஒரு பாகமோ, புஷ்பத்துடைய ஒரு குணமோ இல்லை. கவனிச்சிட்டிங்களா? 2வது பாயிண்ட்டு. அப்போ என்னது? இந்த இருப்புதல் అనేది வந்து, எக்ஸிஸ்டன்ஸ் అనేది வந்து இண்டிபெண்ட், சுதந்திரமாக இருந்து இந்த புஷ்பம் மொத்தத்தினே அது இண்டிபெண்ட், சுதந்திரமான ஒரு என்டிட்டி. ஆனால் இந்த புஷ்பம் மொத்தத்தினை வியாபித்து தன அதோடைய இருப்புதல்னு இந்த புஷ்பத்துக்கு கூட கடன் கொடுக்கறது. 2வது பாயிண்ட். தனியாக தனியாக இருக்க புஷ்பத்து மொத்தத்தினே அது ஆவரிச்சிச்சு. அப்புறம் புஷ்பத்துக்கு அந்த தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் అనేది வந்து கடன் கொடுத்தது. 2 ஆயிடுச்சா? 3வது வந்து ஃப்ளவருக்கு எக்ஸிஸ்டன்ஸ். 3 இந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருப்புதல் అనేది வந்து ஈஸ் అనేది வந்து லிமிட்டெட் இல்லை. இந்த புஷ்பத்தினால் அதிகமாக அந்தளவுக்கு மட்டுமே பவுண்ட்ரிஸாக எல்லாம் போட்டு அதில் கட்டுப்பட்டு இருக்கிற பவுண்ட்ரிஸ் இருக்கிற இது கிடையாது. எக்ஸிஸ்டன்ஸ் நாட் லிமிட்டெட். அப்போது எல்லா இடத்துலும் இருக்கு. ஆனால் அடுத்த பாயிண்ட் என்ன வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. 4வது பாயிண்ட் பாருங்கோ. இந்த புஷ்பம் అనేది வந்து அடிஞ்சு போனால் கூட, மரணிச்சானு நசிஞ்சு போனால் கூட, இந்த எக்ஸிஸ்டன்ஸ் எது சொல்கிறோமோ அது வந்து அப்புறம் கூட இருக்கும். எக்ஸிஸ்டன்ஸ் ஈஸ்னஸ் இருப்புதல் అనేది வந்து சத் అనేది வந்து அப்புறம் கூட இருக்கும். கொஞ்சம் சிரமம் இந்த டாபிக் இல்லை. ஆனால் இந்த 13வது அத்தியாயம் பகவத்கீதையிலேயே இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி விசாரணை பண்ணி தான் ஆகணும். தலைவலி வந்தாலும் சரி, புரியலன்னாலும் சரி, மறுபடியும் ஓகே புரியும்.
புரியும்படி சொல்லுவேன். సో పుష్పము నశించిపోయినా కూడా இருப்புதல் అనేది ఎగ్జిస్టెన్స్ అనేది இல்லை. அது எப்படி சார் புஷ்பம் இல்லை புஷ்பம் மேலே இந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருப்புதல் ஆதாரப்பட்டு இருக்குல்ல. நீ என்ன நினைக்கிற இது மட்டும்தான் சத்தியமாக நினைக்கிட்ட. இது இல்லைன்னாலும் நாங்கள் சொல்கிற பிரம்ம சத்தியம் சத்து இருக்கு. எப்படியா ப்ரூவ் பண்ணுறேன் காட்டுறேன். அப்புறம் 5வது பாயிண்ட் இது முடிச்சுட்டு சொல்லுவேன். என்ன அதுன்னா, சரி இந்த ஃப்ளவர் நசிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த ஈஸு எக்ஸிஸ்டன்ஸ் இருப்புதல் வந்து சுத்த பியூர் சத்து எக்ஸிஸ்டன்ஸு புலங்களுக்கு பர்சீவ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிரான்சாக்ஷனுக்கு நாட் அவைலபிள். இதுதான் மெயின் பாயிண்ட்டு. இந்த புஷ்பம் போயிடுது, ஆனால் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கேன்னு சொல்கிறோம். எப்படி இருக்கு? டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு மாதிரி இந்திரியங்களுக்கு கோச்சரமாகிற மாதிரி பர்செப்டபுளாக இல்லை. இந்த 5 பாயிண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் சொல்லிகிட்டே இருங்கோ, சிந்தனை பண்ணிகிட்டே இருங்கோ, புரியும். அப்போது என்ன தான் சொல்ல வரீங்க இப்போது அதனால் சத்து வந்து இப்போ இந்த 5 பாயிண்ட்ஸ்னு கவனித்து பார்க்கும்போது அது எப்பவுமே இருக்கின்றதப்பா. அதனால தான் சாந்தோக்கியோபனிஷத்தில் 6வது அத்தியாயத்தில் இந்த சத்து விஷயத்தின் விஸ்தாரமாக விவரிக்கப்பட்டிருக்கு. அங்கே குரு சொல்லுவார், சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத். எப்பவுமே முதல்ல என்ன நாமரூபம் வரதுக்கு முன்னாடி இப்படி இந்த ஃப்ளவர் நான் காட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஈஸினஸ் சத்து இல்லையா இருக்கின்றது. ஏன்னா சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத். இங்கே வரைக்கும் முதல்ல சித்து பற்றி அப்புறம் கூட சொல்லுவார். கிருஷ்ணரை சொல்லும் போது அதை பற்றியும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சித்து கூட அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ பரம்பிரம்ம అనేది வந்து சத்து. இங்கே இப்போது ஃபர்தர் அனாலிசிஸ் பாருங்க. சரி, இந்த புஷ்பம் அடைஞ்சு போச்சு அன்றையே அர்த்தம் என்ன? புஷ்பம் எடுத்துருவோம். இப்போது நம்முடைய சரீரத்துக்கிட்டே வருவோம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்ல க்ளோஸாக திங்க் பண்ண முடியும். அந்த நம்ம சரீரத்தை பற்றியே சொல்லி விசாரணை செய்கிறதுக்கு முன்னாடி இங்கே பகவான் ஸ்லோகத்தில் சொல்கிற இன்னும் ஒரு பதத்தின்னு கூட அர்த்தம் சொல்லி முடிச்சுடுவேன். 2வது வரி என்னது? அநாதிமத் பரம். இந்த பிரம்மம் అనేది 2வது வரியில் இருக்குது. பரம் అనేది பக்கத்தில் இங்கே இருக்குது. நம்ம அங்கேருந்து எடுத்துட்டோம். பரம் பிரம்மா அதை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். அது வந்து அநாதி. அநாதி என்ன இப்போ நான் பேசினதெல்லாம் அதுக்கு பிகினிங்கு பிறப்பனேது அப்படி ஒன்றும் கிடையாது. அது எப்பவுமே இருக்கு. தட் இஸ் சத் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்டிங். இருப்புதல். அதனால இங்கே இப்போது அது வந்து அநாதிமத். ஆதி என்ன? ஆரம்பம். ஓகே, பிறப்பு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அது இல்லாத சமயமே இல்லை. அதுதான் இப்போ சொல்லிட்டோம். இந்த புஷ்பம் காட்டி சொல்லும்போது பாயிண்ட்டு எப்பவுமே இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ ஆதிரஹிதம் ஜன்மரஹிதம் எப்பவுமே இருக்கு. ந சத் ந அசத் உச்சதே. இது வந்து இந்த பொதுவாக நம்முடைய பேச்சிலோ லோகத்திலோ இந்த சத் அசத் அనే வார்த்தை இந்த இடத்துல பியாண்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட், காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டது இப்போ நம்ம பேசுகிற பிரம்மம் சத்து. ஓகே, ப்ளீஸ் கம் அலாங் வித் மீ அந்த தாட். அப்படியே பியாண்ட் த காரிய காரணம் விலக்ஷணம் இந்த பிரம்மா. எதனால காரிய காரண விலக்ஷணம்னா, அசல் இந்த காரிய காரணம் என்பதே இந்த காணப்படுற மித்யா பிரகிருதி ஜகத் பிரபஞ்சத்திலோ தான் இது அப்ளை பண்ணுறோம். அதில் கூட கவனிச்சா காரியம்
காரணத்து மேலே ஆதாரப்பட்டிருக்கு. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த காரணம் காரியமானதுக்கப்புறம் இந்த காரியமே மறுபடியும் காரணமாக மாறுறது. ஸோ காரண ஸ்டேட்டஸு காரியம் எடுத்துக்கும், காரிய ஸ்டேட்டஸு காரணம் எடுத்துக்கும். இப்படி ஒன்று மேலே ஒன்றும் இப்படி டிபெண்ட் ஆகிட்டே வரும். ஓகே, நான் பிறக்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா அப்பா, அவங்க பிறக்கிறதுக்கு காரணம் அவங்க அம்மா அப்பா, அவங்க பிறக்கிறதுக்கு காரணம். ஸோ காரணம் அங்காம்போது இங்கே காரியமே காரணமாகிறது, காரணமே காரியமாகிறது. இது எல்லாம் இது போயிட்டே இருக்கும். அது எண்ட்லெஸ்ஸாக இது எப்படி முடிவு எங்கே சொல் வரும். அதனால் இது தோஷம் வரும். ஓகே, எண்டு கிடையாது, முடிவு சொல்ல முடியாது நீ. அப்படி இருக்கும்போதும் இது மாறிட்டே இருக்கும். இது வெளியில் இங்கே பார்த்ததை வச்சு நம்ம காரிய காரணம் అనేది நீ உன்னுடைய ஸ்வரூபத்து மேலே சொல்ல முடியாது. அதனால தான் காரிய காரணங்கள் காஸ் அண்ட் எஃபெக்ட் பியாண்டுன்னு சொல்லும் போது ஜாக்கிரதை இருக்கணும். ஆனால் முதல் அத்தியாரோபம் பண்ணி சொல்லும்போது பிரம்ம காரணம் ஜகத்து காரியம்னு சொல்லுவோம், அன்றைக்கி கூட பேசியிருக்கோம். ஆனால் அது முதல் படியில் சும்மா உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அத்தியாரோபம் பண்ணி அப்புறம் அபவாதம் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் பகவான் இங்கே ஃபாலோ பண்ணுறார் இந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தும் போதும். ஸோ காரிய காரணங்கள் இப்போது நான் சொன்ன அந்த நம்ம சரீர விஷயத்துக்கிட்டே விசாரணை பண்ணால் இப்போ சத்தனேது என்ன என்ன நானும் ஆத்மா பிரம்மம், நான் அப்போ சத்து, அந்த சத்துன்னு பற்றி தானே பேசிகிட்ருக்குறோம். பல அவஸ்தைகள் சரீரில் ஏற்படுறதா கவனிக்கிறோமா? என்னது பால்ய அவஸ்தா, சைல்டுஹுட். பால்ய அவஸ்தா அப்போ இருந்தது ஈஸ், தென் that is gone, and balyavastha become the karanam to the next stage, kishoram or kaumaram. பாருங்கோ, அது காரணமாயிடுச்சு, இங்கே காரியமாய். ஸோ பால்யாவஸ்தா is. Now when it comes to the kaumara avastha, next stage, balyavastha was anu சொல்லுவேன் இங்கே இப்போ. ஆனால் இங்கே மறுபடியும் ஈஸ் అనేది வருது. ஓகே, யங் ஏஜ், டீனேஜ் ஈஸ், டீனேஜ் பாடி ஈஸ், சைல்ட்ஹுட் பாடி ஈஸ், தென் மிடில் ஏஜ் பாடி ஈஸ், ஓல்ட் ஏஜ் பாடி ஈஸ். ஈஸ் தொடர்ந்து இருந்துட்டுருக்குது, ஆனால் சரீரம் அதான் இருக்கு. அப்போ என்ன ஆச்சு, சைல்டுஹுட்டு இறந்து போச்சு, அடுத்தது இன்னொன்று வந்துச்சு. இப்போ இறந்து போகிறதுன்னு சொன்னோமில்லை, இறந்து போனால் கூட ஆனால் ஈஸ் అనేది இறந்து போச்சா, நானே தானே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். சைல்டுஹுட் பற்றி இப்போ கூட ஞாபகப்படுத்திக்கிட்டு நான் இருக்கிறதுனால, நான் எப்பவுமே இருக்கிறதுனால, அதனால தான் சொன்ன இருப்புதல் நான். அது இந்த சரீரத்தில் வர விகாரங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. ஈஸ் ஈஸ் ஈஸ். சரி, அப்புறம் கடைசியில் பாருங்க, கடைசி வரும்போது இறந்து போச்சு சரீரம் அன்றும் இல்லையா, சரீரம் இறந்து போச்சு. டெட் பாடி ஈஸ். பாருங்க, ஈஸ் போல டெட் பாடி ஈஸ். சரி சார், டெட் பாடின்னு எரிச்சிட்டாங்க சார். எரிச்சினதுக்கப்புறம் சாம்பல் ஈஸ் இருக்குல்ல, சாம்பல் ஈஸ். இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சரி சார், சாம்பல்னை கொண்டு போய் ஜலத்தில் கலக்கிட்டாங்க சார். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஜலத்தோடு ஒன்றாயிடுச்சா, ஜலம் ஈஸ், ஈஸ் தேர்னோ. அப்போது ஈஸ்னஸ்ஸு இருப்புதல் అనేది அந்த ரூபத்தில் இல்லை, ஆனால் இருந்துகிட்டே இருக்கு. நான் இப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணி இன்னும் மேலே போங்க. ஜலம் அக்னியில் அப்புறம் அக்னினால் ஆவியாக மாறி வறண்டு போச்சு. என்னாச்சு, அக்னி ஈஸ். அதுக்கப்புறம் காற்றில் போயிடுச்சு, அக்னி காற்றில் கலந்து போச்சு. காற்று ஈஸ் இருக்கு, காற்று ஆகாயத்திலோ இருக்கு.
இப்போ இங்கேவே பாருங்க ரூபமே காணும். சட்டிலுக்கு போக போக ரூபம் இல்லை, ஆனால் சத்து இருக்கு. ஆகாசம் ஈஸ். இன்னும் இங்கே அதுக்கு மேலே திங்க் பண்ணி போவதோ ஆகாயம் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது யாரு? మనస్సులో தெரிஞ்சிச்சని தெரிஞ்சுக்கிறது யாரு? ஸோ ஆகாசம் ஈஸ், மனஸ் ஈஸ், புத்தி ஈஸ், ஐ ஆம். ஆம்னா ஈஸ் தான் அர்த்தம். நான் இருக்கேன் பாருங்க. அந்த நான் అనేది இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இந்த சரீரம் இறந்து போனால் நான் சத்து எங்கேயுமே போக முடியாது. ஆகாயம் எடுத்துக்கிட்டாவே ஆகாயம் எங்கே போக முடியும்? ஆகாயத்தில் எல்லாம் வந்துச்சு, எல்லாம் கோபேக் போனால் கூட ஒன்றுமே இல்லை. புரிஞ்சது? இப்போது சத்தன்ன எக்ஸிஸ்டன்ஸ். அதனால இருப்புதல் అనేది இருந்துகிட்டே இருக்கு. அந்த இருந்துட்டு అనేది நீ என்ன நினச்சிக்கிறோம் இப்போது? அது காணுமே பார்க்க முடியலையன்ற. ஏன்னா அது ரூபம் மாறிட்டே இருக்கிறதுனால, ரூபம் இல்லைன்னா கூட அது இருந்துகிட்டே இருக்கிறதுனால, எது இருக்கிறதுனால இந்த நாம ரூபங்கள் அது மேலே பிரம கல்பனை ஏற்படுறதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்றோம். ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற எக்ஸிஸ்டன்ஸு சத்து, அது நான் தான். இந்த நான் అనేది பிரம்மன்னா நான் தானே. இப்படி சிந்தனை பண்ணணும். அந்த விஷயந்த பகவான் இங்கே சொல்லிட்டு, இந்த அது சத்து அசத்துன்னா அது மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு அன்மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அது எப்படின்னா, சப்போஸ் இருக்கே అనేది எனக்கு தெரியறது, இல்லே இருக்கேன்னா சத்து. இங்கே சத்துன்னு அர்த்தம் ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். இங்கே மேனிஃபெஸ்ட்டு, அப்புறம் அது இல்லை அன்மேனிஃபெஸ்ட். ஸோ இருக்கனேது எனக்கு தெரியறது, இல்லைன்னு எனக்கு தெரியறது. இருக்கேன்னு தெரியறது, இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற நான். அப்போ அந்த இருக்க இல்லைனேது காஸ் அண்ட் எஃபெக்ட்டுக்கு, காரிய காரணத்துக்கு நான் அப்பாற்பட்டவன் தானே. அதுதான் பகவான் இங்கே இது சத்தன்னு சொல்ல முடியாது, அசத்தன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது வரல சத்து ந அசத் உச்சதே. இது நீ சத்தன்னு சொல்லக்கூடாது, காரணம்னு சொல்லக்கூடாது, காரியம்னு சொல்லக்கூடாது. அப்போது அடுத்த 13வது ஸ்லோகம். சர்வதः பாணிபாதம் தத் சர்வதோக்ஷிசிரோமுகம் சர்வதः ஸ்ருதிமன்லோகே சர்வமாவ்ருத்ய திஷ்டதி. இப்போது எந்த நாமரூபம் ஜகத்து சிருஷ்டின்னு எதெல்லாம் சொல்கிறோமோ மித்யாதான் இருக்கை காணப்படுறதே தெரியப்படுறதுன்றோம். இது ஆத்மலேருந்து தனியாக வேறே இருக்கா? ஆத்மா பிரம்மன்லேருந்து ஏதாவது தனியாக இன்னொன்று இருக்க முடியுமா? பிரம்மனில் இல்லாமல் வேறே இருக்க முடியாது. ஏன்னா எக்ஸிஸ்டன்ஸ் பிரம்மம் இருப்புதல் சர்வத்திர இருக்க, சர்வத்திர எல்லா இடம்னு நீ சொன்ன ஸ்பேஸ் டைம் எல்லாம் அது மொத்தம் அதுதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது பிரம்மத்தில் தவிர பிரம்மத்துக்கு வெளியேனது இன்னொன்று கிடையாது, வெளியில் இன்னொன்று இருக்கன்னு எதுவுமே இருக்காது. அதனால உனக்கு எதெல்லாம் வெளியில் உள்ளன்னு தெரியறதோ, இங்கே பலது நாமரூபங்களை பார்க்குறியோ, இங்கே அந்த விபூதி யோகத்தில் விஸ்வரூப தர்ஷன யோகத்தில் சொன்ன மாதிரி பகவான் என்ன சொல்கிறார் இங்கே? ஓகே, அந்த பிரம்ம வேறு எதுவுமே இல்லை, பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் எவ்ரிவேர். எப்படின்னா ஆகாயம் போல் இல்லை பிரகாஷம் போல். இப்போது நான் இந்த ஃப்ளவரை காட்டினேன், ஃப்ளவருக்கு மேலே கூட லைட் இருக்கு, 2 இன்ச் அபோவ் கூட மேலே தான் லைட் இருக்கு. அது யாராவது கவனிச்சோமா? நம்ம கவனிக்கல.
అదే మాదిరి ఇంక ఎగ్జిస్టెన్స్ అనేది ఇరుపుదల అనేది ఇరుకే ఆகாயம் இருக்கு பிரகாசம் இருக்கு ஆகாயம் பிரகாசம் అనేది కొంచెం ఇంటెలెక్ట్ థింక్ பண்ணுறதுக்கு ஈஸி எக்ஸிஸ்டன்ஸ் అనేది థింక్ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஓகே அது என்ன பியூர் இன்டர்னல் சப்ஜெக்ட் ஆகும்போது இது வந்து ஆப்ஜெக்ட் காட்டி உதாரணம் சொல்லிட்டு இருக்கோம் சரி இது புரிஞ்சுக்கலாம் இதுக்கு மேலே கூட லைட் இருக்கு ஆனால் உங்களுக்கு தெரியுறதா நீ கவனிச்சிட்டிங்களா உங்களால் கிராஸ் பண்ண முடியுறதா இல்லை ஆனால் எப்போ நான் இந்த புஷ்பத்துக்கு மேலே 2 இன்ச்சுக்கு மேலே நான் இந்த கிளிப்பு நீங்கள் கொண்டு வந்தானோ இப்போ அங்கே லைட்டு இருக்கேனேது தெரியுறது எப்படி அதே கிளிப்பு தெரியுறதே கிளிப்பு உங்களுக்கு தெரியறதுக்கு காரணம் இங்கேயும் லைட்டு பிரகாசம் இருக்கு இல்லை இங்கே ஆகாயம் இருக்குனேது நமக்கு தெரியல கவனிக்க மாட்டோம் என்ன சட்டிலாக இருக்கு அந்த இடத்துக்கு புஷ்பத்துக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டு இங்கே இது இந்த வஸ்துன்னு கொண்டு வரும்போதோ ஓ அங்கே இன்னொன்று வந்துச்சுன்னா எப்படி வந்துச்சு எங்கே நிற்கிறது ஆகாயத்தில் நிற்கிறது எப்படி தெரியறது லைட் இருக்கிறதுனால தெரியுது அப்போ லைட்டு ஆகாயம் இது எடுத்து அவங்களுக்கு தெரியறதா சிந்திக்கணும் இப்போ தெரியாதனால கவனிக்கிறது விட்டுறதுனால இல்லைன்னு சொல்லுவியா சொல்ல முடியாது அந்த மாதிரி இப்போது ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம் புஷ்பம் అనేది நாமரூபம் అనేది இங்கே காட்டுறோம் அத்தியாரோபம் பண்ணோம் இது அத்தியாரோபம் பண்ணோம் இப்போது புஷ்பம் எடுத்தாச்சு இதே எடுத்தாச்சு ஏன் இதெல்லாம் எடுத்துட்டுக்கப்புறம் அங்கே எக்ஸிஸ்டன்ஸ் అనేది இல்லையா எக்ஸிஸ்டன்ஸ் என்ன ஸ்பேஸ் இருக்குல்ல அதுதானே சொன்னோம் சரீரம் இறந்து போனால் சாம்பலாக இருக்கு ஜலமாக இருக்கு அக்னியாக இருக்கு வாயுவாக இருக்கு ஆகாயமாக இருக்கு மனசாக இருக்கு புத்தியாக இருக்கு நானாதாக இருக்கு அது இருப்பு எங்கே போகும் எப்படி போகும் எங்கே போகும் போக முடியாது அது ஏன் எல்லா இடத்துல இருக்கு எப்பவுமே அதனால இந்த அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சதே அது பிரபஞ்சம் நாமரூபங்கள் இல்லை அது எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருக்கு ஆனால் இது தெரியணும்னா அந்த அத்தியாரோபம் பண்ணி తర్వాత அபவாதம் பண்ணி செஞ்சாதான் புரிஞ்சுக்க முடியும் இப்போது அடுத்து இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் என்ன பாருங்க சர்வம் ஆவருத்திய திஷ்டதே இந்த பிரம்மம் అనేది வந்து எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பிரம்மம் தவிர இன்னொரு வஸ்து எதுவுமே இல்லை எக்ஸிஸ்டன்ஸு எல்லாம் இருக்கிறது எல்லாமே பிரம்மம் தான் எக்ஸிஸ்டன்ஸ் தான் ஒருவேளை இருக்கிறதெல்லாம் பிரம்மத்து மேலே பிரம்மத்துக்குள்ளே தான் இதெல்லாம் காணப்படுது பிரம்மமே தான் இப்படி காணப்படுறாரு அப்படி எடுத்துக்கலாம் இதுக்கு என்ன சொல்கிறார் அப்போது பார்க்குறதெல்லாம் பிரம்மம்னா சர்வதா பாணி பாதம் சர்வதா அக்ஷி சிரஹ முக அந்த விஷ்ணு சஹஸ்ரநாம மாதிரி புருஷ சூக்த மாதிரி சிம்பிளாக சொல்கிறாரு எல்லா இடத்துல இருக்கிற எல்லா கால்கள் அப்படின்னு எல்லா ஜீவராசிகள் எல்லா பாதங்கள் கால்கள் எல்லா முகம் வாய்கள் எல்லா கண்கள் அப்புறம் எல்லா காதுகள் அப்படின்னு இந்த 5 புலங்கள் மட்டும் இல்லை இன்னும் எல்லா இந்திரியங்களும் மொத்தம் சேர்ந்தே முகம் இது எல்லாத்திலும் எது வியக்தமாகிறதோ பிரகாசமாகிறதோ அதெல்லாம் வேலை பண்ணுறதோ அது எல்லாமே பிரம்மம் தான் பிரம்மமே பிரகாசப்படுறார் அதனால் இப்போ பிரம்மம் எக்ஸிஸ்டன்ஸ்னு எப்படி சார் பார்க்கறது தெரிஞ்சுக்கிறது அனே சந்தேகம் வரும் இல்லையா ஸோ அது இதோ கண்ணுனால் பார்வனேது வியக்தமாகிறது அதுதான் பிரம்மம் விஷன் ஈஸ் பிரம்மன் ஈஸ்ன்னு சொன்னோம் அது பிடிச்சிக்கோ நீ பிரம்மன் ஏதோ ஒரு ரூபம் இருக்கும் அப்படி இருக்கும் கடவுளாக அவர் கோஷ்ட பேய எல்லாம் பார்வை ஈஸ் சப்தம் ஈஸ் ஸ்மெல் ஈஸ் அப்போ ஈஸ் ஒன்று தானே அந்த பிரம்மம் ஈஸ் இருந்துச்சுன்னா பிரம்மம் சரி சப்தம் இல்லைன்னா கூட ஈஸினஸ் இருக்கும் அதுதானே சொல்லிட்டு வரேன் இப்போ இவ்வளோ நேரமா இந்த புருஷ சூக்தம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஆரம்பிக்கிறது இந்த விஷயத்தோடு தான் புருஷ சூக்தம் ஆரம்பிக்கிறது ஓம் சஹஸ்ரசீர்ஷா புருஷः சஹஸ்ராட்சஸ் சஹஸ்ரபாத் அதனால் இன்னும் ரொம்ப விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேயே பார்த்தோம்னா ஒரு ஸ்லோகம் இருக்கே ஏகோ விஷ்ணுர்மஹத்பூதம் புருதக் பூதான்யநேகஷः
त्रीन् लोकान् व्याप्य भूतात्मा भुङ्क्ते विश्वभुगव्ययः. பாருங்கோ, எக்ஸாக்ட்லி தான். சாப்பிடும்போது இந்த ஸ்லோகம் கூட சொல்லணும் பண்ணுவாங்க. ஒரே விஷ்ணு, விஷ்ணு அண்ணா விசேஷேன திஷ்டது. எப்படி எக்ஸிஸ்டன்ஸ் ரூபம்ல எப்படி எக்ஸிஸ்டன்ஸ் வியக்தமாகிறது? கண்ணு, காது, மூக்கு, காலு, கை எல்லாம் மகத் பூதம். பிருத்தக் பூதானி அசேஷதா, பிருத்தக் பிருத்தக்காக இருக்கிற மாதிரி தெரியறது. ஆனால் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளே இருந்துட்டு த்ரீன் லோகான், பொதுவாக 3 லோகங்கள்னு சொல்லும். வியாபிய 3 லோகான்னா 3 அவஸ்தைகள் கூட எடுத்துக்கலாம். ஜாகிரத, சொப்பன, சுஷுப்தி. பூதாத்மா எல்லா பூத சர்வபூத ராசி எல்லாத்துக்கும் ஆதாரம் சத் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்குன்னுட்டு புங்தே விஸ்வபுக் என்ஜாயர். ஹூ இஸ் நோயிங் ஆல் திஸ்? என்ஜாயர்னு அர்த்தம் இங்கே நோயிங். விஸ்வபுக் விஸ்வ மொத்தத்தினி எக்ஸிஸ்டன்ஸ் ரூபத்தில் தானே இருந்து தானே புஜிக்கிறான் தானே. ஆனால் ஏதாவது அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு குறை, மாற்றம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னு இல்லை. அவ்யயா விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்லோகம் அது. ஸோ அதே தான் இங்கே பகவானும் அப்படி சொல்லி சர்வதா ஸ்ருதிமத், எல்லா காதலிருந்து கேட்குறவன். லோகே ஆனால் எல்லாருடைய அனுபவம். லோகன்னு ஆலோக்கிய, லோக்கியத்தை இது ஆலோக்கியத்தைன்னு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதோ அது எல்லாமே அப்படி சர்வம் ஆவருத்திய மொத்தம் எல்லாமே எக்ஸிஸ்டன்ஸ் ரூபத்தில் உட்கார்ந்திருக்கிறது அந்த பிரம்மம். அது நீதான். பாருங்கோ, சத்துன்னு பற்றி விவரிச்சிட்டோம். அப்போ உடனே அடுத்தது பாருங்கோ 14வது ஸ்லோகம். சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபுருச்சைவ நிர்குணம் குணபோக்த்ருச்ச. இங்கே கூட அந்த அத்தியாரோப அபவாத கான்ட்ரடிக்டரியாக 2 பக்கத்தில் சொல்லிட்டு வர்றாரு. அத்தியாரோபம் பண்ணார், உடனே அபவாதம் பண்ணுறாரு. ஓகே, அதுதானே ப்ரொசீஜர் சொன்னோம். இப்போது இங்கே ஒரு சந்தேகம் வருது. சுவாமி, பிரம்மன் அப்படி అనేది என்னன்னு புரிஞ்சது. நீங்கள் ஏதோ ரொம்ப நேரம் ஃப்ளவர் காட்டி கிளிப்பு காட்டி கஷ்டப்பட்டீங்க சொல்கிறதுக்கு. சரி, பிரம்மம் எல்லா இடத்துலையும் இருக்க புரிஞ்சது. ஆனால் அந்த பிரம்மத்தை நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது? பாருங்க, நிறைய படித்ததுக்கு அப்புறம் கூட இப்படிப்பட்ட ஒரு சந்தேகங்கள் உள்ளுந்து வரும். அந்த பிரம்மத்தை நான் ஹவு கேன் ஐ பர்சீவ் பிரம்மன்? ஹவு கேன் ஐ பர்சீவ் பிரம்மன் வரும் இல்லையா சந்தேகம்? பிரம்மனை புரிஞ்சது ஏதோ புத்தியில் புரிஞ்ச மாதிரி. தென் ஹவு கேன் ஐ நோ இட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட் பிரம்மன்? அதுக்கு வேதாந்தம் பல வகையாக சமாதானம் சொல்லும். நம்ம இப்போ அந்த ஹையஸ்ட்டுக்கு போக வேண்டும். இங்கே பகவான் அதான் இந்த ஸ்லோகம் கேளு, உனக்கு புரியும். என்ன அது? ஒரு இந்திரியம் அனுபவம் ஏற்படும் போதோ அந்த ஈஸ்னஸ் இருக்க இல்லையா? சீயிங் ஈஸ் ஹேப்பனிங். ஓகே, பார்க்கறதனே அந்த கிரியன் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இங்கிலீஷில் அந்த ஈஸ் பதமே ரொம்ப சுலபமாக இருக்குது எடுக்கிறதுக்கு. வேறு பாஷையில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு. ஓகே, விஷன் ஈஸ். அதுதான் பகவான் சவுண்டு, அப்புறம் ஒரு ஃபார்ம், டேஸ்ட்டு, ஓகே, எல்லாமே சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்த எல்லாத்திலும் இருக்கேனது இருக்குல்ல, இருக்கேனது இல்லாமல் இருக்காது. அப்புறம் இல்லை சார் என்ன சொல்லுவீங்க? சப்தம் இல்லை. சப்தம் சவுண்ட் ஈஸ் நாட் தேர். அதனால தான் நான் இங்கிலீஷை யூஸ் பண்ணுறேன். அந்த அளவுக்கு சுலபமாகவே இந்த லாங்குவேஜில் வரல. சவுண்ட் இஸ் நாட் தேர். அந்த ஈஸ் இஸ் தேர், சவுண்ட் இஸ் நாட் தேர். சவுண்ட் இல்லை, ஆனால் ஈஸ் இருக்குது. பார்த்தீங்களா? அந்த ஈஸ் வராமல் நீ எதுவுமே சொல்ல முடியாது. இருக்கின்றது. நானும் கஷ்டத்தில் இருக்கின்றேன், நானும் சுகத்தில் இருக்கின்றேன்.
நான் தூக்கத்தில் இருக்கின்றேன், நான் கனவுல இருக்கின்றேன். இருப்புதல் இருப்புதல் இருக்கேன், எப்பவுமே இருக்கேன், எப்பவுமே இருக்கேன். ஆனால் சரீர புத்தி மனசு கூட சம்மந்தம் இல்லைன்னா ஆனந்தமாக இருக்கேன்னு தெரிஞ்சு போகிறோம். அது வரும் டாபிக். அப்போ இப்போது இன்றைக்கி சத்து பற்றி மட்டும்தான் நல்ல டீப்பாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே பகவான் என்ன சொல்கிறாரு, அப்படிப்பட்ட சந்தேகம் வந்து இங்கே பாரு. ஆனால் அது மாதிரி டேஸ்ட்டு, ஓகே, இதெல்லாம் ஆப்போசிட். அதுதான் சொன்னேன், பார்வை இருக்கே பார்வை இல்லை, சவுண்ட் இருக்கே சவுண்ட் இல்லை, டேஸ்ட் இருக்கே டேஸ்ட் இல்லை. ஆனால் அது எல்லாமே இல்லை இல்லை இருக்குன்னு சொல்லும்போது நான் இருக்கேன், அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ். அது எப்பவுமே இருக்கு. நீ ஆப்போசிட்டாக சொன்னான் சரி, எப்படி சொன்ன, ஆனால் ஈஸு இருப்புதல் இருந்து கொண்டே இருக்கிறது. சதைவ சௌமிய இதமக்ர ஆசீத். அது தவிர வேறு நாமரூபம் எல்லாம் நேஹனானாஸ்தி கிஞ்சன. ஸ்லோகம் பாருங்க இப்போ. அப்போது அந்த சொல்ற சர்வ இந்திரிய குண ஆபாசம், எல்லா இந்திரியங்கள் இல்லை மனசில் வர அந்த சுபாவங்கள் குணங்கள் இல்லை அந்தந்த இந்திரியத்தோட குணம். கண்ணு கலர் மட்டும்தான் பார்க்கும், நாக்கு வந்து ருச்சி மட்டும்தான் பார்க்கும். அதெல்லாம் அதை எது அங்கே व्यक्तமாகிறதோ, ஆபாசம்னா व्यक्तமாகிறதோ, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதோ, தெரியறதுன்னு சொல்கிறோமோ, தெரிகிறதுன்னா இருக்கிறது தானே தெரியும், இருக்கிறது தெரியறது. அது இல்லையா, இல்லைன்னது கூட உனக்கு எப்படி தெரிஞ்சது, நீ இருக்கிறதுனால தான். அதனால் இருக்கிறதுனேது அங்கே வெளியில் இருக்கோ இல்லையோ நீ இருக்கே, அதுதான் நீ தான் பிரம்மம், நீ எப்பவுமே இருக்கு. அதுதான் சொல்கிறோம் சர்வேந்திரிய குணாபாசம். அதனால் பிரம்மம் தெரியல, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, ஹவு டு பர்சீவ். கவனி, கண்ணுனால் அந்த பார்வை, இப்படி ஒரு ஒரு இந்திரியத்திலேருந்து சிந்தனை பண்ணு. சர்வேந்திரிய குணாபாசம். ஆனால் அப்போ அப்படி சொன்னால், ஓ பிரம்மன்னா அப்போ அவருக்கு மேலே ஆல்ரெடி சொல்லிட்டாரு, எல்லா காலு கை மூக்கு வாய் எல்லானே. இப்போ மறுபடியும் அப்படின்னா இந்திரியங்கள் இருக்கா, பிரம்மத்துக்கு கூட இந்திரியங்கள் எல்லாம் இருக்கான்னா எக்ஸிஸ்டன்ஸில் இந்த ஜடமான இந்திரியங்கள் இதெல்லாம் இருக்கா, அது சத்தியமா அணிக்கிறோம். உடனே பாருங்கோ, சர்வ இந்திரிய குணாபாசம்னு சொல்லி அத்தியாரோபம் பண்ணி சூப்பர் இம்போசிஷன் பண்ணி உடனே நெகேட் பண்ணுறாரு, சர்வ இந்திரிய விவர்ஜிதம். ஆனால் இந்த சத்து எக்ஸிஸ்டன்ஸு பிரம்மம் ஆன ஆத்மான உனக்கு இந்திரியங்கள் எதுவுமே இல்லை, சர்வ இந்திரிய வர்ஜிதம். எப்படி சொல்லுவீங்க, எப்படி தெரியும்? தூக்கத்தில் தினந்தோறும் ரொம்ப வேதாந்தம் படிக்க வேண்டாம், சும்மா கவனிச்சாவே போதும். என்ன ஆகிறது, அங்கே இந்திரியங்கள் வேலை பண்ணுறதா, மனசு வேலை பண்ணுறதா, இந்த சரீரம் இருக்கா, ஞாபகம் இருக்கா, ஏதாவது இதோடைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கா? எதுவுமே இல்லை. நீ இருக்கியா இல்லையா, இந்திரிய ரஹிதமாக நீ இருக்கா இல்லையா? கனவுலேயே இந்த இந்திரியங்களை உபயோகப்படுத்துறது இல்லை, இந்த புலங்கள். ஆனால் அங்கே என்னமோ மனசே இமேஜின் பண்ணி கிரியேட் பண்ணுறது. அப்போ அது எல்லாமே போய்ன்னு சொல்கிற இல்லை. இப்போது பிரம்மம் ஸ்டாண்ட் பாயிண்டில் சத்து நான் இருப்புதலாக இருக்கேனே, இந்த இருக்கிறது நான் எப்பவுமே இருக்கேன், இந்திரியங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மனசு இருக்கணும் அவசியம் இல்லை, சரீரம் இருக்கணும் அவசியம் இல்லை. அது எதுவுமே எல்லாம் இருக்கும்போது நிம்மதியாக இருக்கும், சுகமாக இருக்கும் అనేది நம்ம எல்லோருடைய இயல்பான அனுபவம், சகஜமான அனுபவம். நல்லா பிடிச்சிக்கணும் இது, இந்த அப்சர்வேஷன், இதுதான் சிந்தனை விசாரணை. ஆமாம், அதனால் சரீரம் இல்லாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்போம். அதனால் சரீரம் போகிறதுன்னு எதுக்கு பயப்படணும்? சரீரம் இல்லாமல் நான் இருப்பேனே, நான் இருக்கிறதுக்கு நான் என்னோடய எக்ஸிஸ்டன்ஸுக்கு இந்த சரீரம் சம்பந்தம் இல்லை. இந்த ஜீவபாவம் ஏதோ நினச்சிக்கிட்டு அப்படி நினச்சா கூட போன ஜென்மத்தில் இன்னொரு சரீரம், அது என்ன இப்போ அது ஞாபகம் இருக்கா, அது பிடிச்சிட்டு இருக்கானா? போன ஜென்மம் வரைக்கும் இருக்குங்க. அப்போ தான் என்ன சொன்னோம், பால்யாவஸ்தையில் பால்யம், த சைல்ட்ஹுட் பாடி போயிடுச்சு, அழுவியா? ஏதோ மெமரியில் இருக்க ஃபோட்டோ பார்க்குற எல்லாம் பார்த்தா கூட நீ போல, நீ மரணிக்கலை, நீ சாகலை, ஆனால் பால்யம் சத்தி போச்சு.
ஆனால் யாரும் வருத்தப்படுறதில்லை. அப்படி இருக்கும்போது மூப்பு வந்துச்சு, மூப்பும் இறந்து போயிடும், சரீரம் மொத்தமாகவே இறந்து போயிடும். போனால் போட்டோம், என்ன ஆச்சு, எனக்கு ஒன்றும் ஆகலை. அசல் நான் எனக்குள்ளே இந்த சரீரம் ஒரு தோற்றம் தவிர சரீரத்தினால நான் இல்லை, என்னால் இந்த சரீரம் காணப்படுது. ஜெகத்தினால நான் இல்லை, ஜெகத்திலும் நான் இல்லை, எனக்குள்ளதான் ஜெகத் இருக்கு. நான் தான் சர்வத்துக்கு ஆதாரம் பூதம். அதுதான் சர்வதக சர்வம் ஆவருத்தியா. இது எனக்குன்னு சப்ஜெக்டிவ் அப்ளை பண்ணிக்கணுங்க. அந்த பிரம்மம் అనేది எங்கோ தூரமாக வச்சு சிந்திக்கிற வஸ்து இல்லை. தூரமாக வெளியில் சிந்திச்சா கோட்டை விட்டுடும், போயிடும், கை விட்டுடும். அதனால சர்வேந்திரிய குணாபாசம். உடனே சர்வ இந்திரிய விவர்ஜிதம், அது ரொம்பவே பவர்ஃபுல்லாக சொல்கிறாரு. சர்வ இந்திரியான்னு சொல்கிறாரு. அப்படின்னா பஞ்ச ஞானேந்திரியங்களோ கர்மேந்திரியங்களோ இன்க்ளூடிங் மைண்ட் ஆல்சோ விவர்ஜிதம்னா சுத்தமாக இல்லவே இல்லை, அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. இல்லாமல் நானாகவே இருக்கலாம். நானாகவே இருக்கும்போது ஆனந்தம் பூர்ணம். அதுக்கு அடையாளம் தூக்கம். இப்போ நினைவுல அந்த ஞானம், நினைவுல ஞானம், தூக்கத்தில் ஒன்றும் நம்ம பண்ண வேண்டியதில்லை, இயல்பாக அது நடந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ விவர்ஜிதம் விசேஷேன வர்ஜிதம். இது ஏதோ சும்மா கொஞ்சம் இருக்க, ஒன்று இருக்க, கொஞ்சம் மனசு மட்டும் இருக்க வேண்டாம். எதுக்கு மனசு இருந்தாவே வம்பு. மனசு எப்போ அடங்கிறது அப்போ தானே சுகமாக இருக்கிறோம். மனசு தானே பாடுபடுறது எல்லாருமே. அதனால் அவங்க மனசுனால் கஷ்டப்படுற அளவுக்கு லோகத்தில் வெளியில் யாருனாலும் யாரும் கஷ்டப்படலை, அவங்க மனசுனாலேயே. அப்புறம் அடுத்த 2வது வரியிலும் அசக்தம் சர்வ புருட்சைவ, மேலே எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்னு சொன்னோம். சர்வதப்பாணி, எல்லா கால்கள் எல்லா கைகளனே, அதுதான் சர்வபுருத். எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கார். சர்வத திஷ்டத்தைன்னு சொன்னதுனால எல்லா அப்பா அவ்வளோ ஒட்டுக்கும் பரமாத்மா பிரம்மம் பெரிய சம்சாரியா இல்லை. அசக்தம், எதுவுமே ஒட்டுக்கலை. நினைவில் இருக்கும்போது எவ்வளோ துக்கப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு தலை அடிச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அவ்வளவு விஷயம் எல்லாம் தூங்கி போச்சுன்னா அசக்தன் ஆகிடுற இல்லை. ஐ ஆம் டிட்டாச்ட். எனக்கு ஏதோட சம்மந்தம் இல்லை. கோர்ட்டு, லா, ரூல்ஸு, கவர்னமெண்ட்டு, அது இது, பாரிய பொண்டாட்டி, குழந்தைகள், வீடு வாசல், என் சரீரம், அனாரோக்கியம், வியாதி, எதுவுமே இல்லை. அசக்தம். அதனால் சர்வத்துக்கு ஆதாரம் நான் தான். ஆனால் எதுவுமே எனக்கு ஒட்டுக்கலை, எதுவுமே எனக்கு ஒட்டுக்கலை. அசக்தம். பாருங்க, இது கூட அபவாதம். அத்தியாரோபம் என்ன? சர்வபிருத் அண்ணா எல்லாத்தையும் சப்போர்ட்டு. ஆனால் அசக்தா அபவாதம். ஸோ அத்தியாரோபம் அபவாதம் செய்யவ. இன்னொன்று 3வது நிர்குணம் குணபோக்திருச்ச. குணங்கள் இருக்க பிரகிருத்தில் காணப்படுறது. குணங்கள் 3 ஏற்படுறது. மனசில் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம். இது ஜாக்கிரதை பார்த்துக்கணும். சத்துவகுணத்தை வளர்த்துக்கணும். இதெல்லாம் பேசுவோம். அதெல்லாம் தாண்டி விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் சத்தன எனக்கிட்ட வந்ததுக்கப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் ஐ ஆம். குணங்கள் இல்லைங்க. குணபோக்திரு, குணங்களை நீ எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி, குணங்களை பார்க்குற மாதிரி, குணங்களை மூலமாக வேலை பண்ணுற மாதிரி, இந்த மனசு, சரீரம், இந்திரியங்கள், புலங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுறது பிரகிருதி. ஸோ அப்படின்னா பிரகிருதிக்கு சம்பந்தப்பட்ட எதுவுமே கூட எனக்கு சம்பந்தம் இல்லை. நிர்குணம், குணரகிதம். இந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்த வாரம் கூட சிந்தனை பண்ணி அப்புறம் அடுத்த விஷயம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.